அன்பிற்கினிய தமிழ் இந்துவினுடைய சார்பாக இன்று வெளியிடப்படுகின்ற மோடி அவர்களை பற்றிய நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பினை அளித்திருக்கின்ற விஜயா மேடம் அவர்களுக்கும் என் இனிய நண்பர் அசோகன் அவர்களுக்கும் எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கின்ற KS ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் உரையாற்றிய பெரியவர் சேஷாத்ரி அவர்களுக்கும் இந்த நூலை மிகச்சிறந்த முறையில் தமிழிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற சாரி அவர்களுக்கும் நான் இங்கு பேச வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து என்னோடு தொடர்பிலே இருந்த ஷபீர் அவர்களுக்கும் கூடியிருக்கின்ற மாணவியருக்கும் மற்ற பெருமக்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்வுக்கு தயாராகின்ற ஒரு மாணவனைப் போல இந்த புத்தகத்தை 2 நாட்களாக கருத்தூன்றி பக்கம் பக்கமாக நான் வாசித்தேன். உண்மையில் சொல்கிறேன், இந்த புத்தகத்தை மாணவிகர்களாக இருக்கின்ற நீங்கள் அத்துணை பேரும் வாசிக்க வேண்டும் என்று நான் பரிந்துரை செய்கிறேன். வெறுமனே அரசியல் பிரச்சாரத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட புத்தகம் இல்லை அது, அல்லது ஒரு தனிநபரை துதித்து போற்ற வேண்டும் என்பதற்காக புகழுரையாகவே வெளிப்பட்டிருக்கின்ற புத்தகமும் இல்லை அது. மோடி என்கின்ற மனிதர் யார்? அவர் எங்கிருந்து புறப்பட்டார்? இன்று எந்த உயரத்தில் நிற்கிறார்? இது எப்படி அவரால் சாத்தியமானது என்பதை ஒவ்வொரு இளைய தலைமுறையை சார்ந்தவர்களும் கற்றுணர வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இந்த புத்தகத்தை வாசிக்கிற பொழுது ஏனோ தெரியவில்லை, பெருந்தலைவர் காமராஜருடைய பக்தனாக இருக்கின்ற நான் பல இடங்களில் காமராஜரோடு சேர்த்தே மோடியை பார்க்க என்னால் முடிந்தது. காரணம், பெருந்தலைவர் காமராஜர் இன்றைக்கு விருது நகர் என்று சொல்லப்படுகிற அன்றைய விருது பட்டியலே பிறந்தவர். வெறும் 16,000 பேர் மட்டுமே வாழக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு தேங்காய் கடை வியாபாரிக்கு மகனாக பிறந்தவர்தான் காமராஜர். மோடி ஒரு தேநீர் கடை வைத்திருப்பவருக்கு மகனாக பிறந்திருக்கிறார். எந்த பின்புலமும் இல்லை. அரசியல் உலகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வர வேண்டும் என்றால் ஒன்று, உங்களுக்கு மிகப்பெரிய பாரம்பரிய பின்புலம் இருக்க வேண்டும், அல்லது ஜாதிய பெருமை இருக்க வேண்டும், அல்லது செல்வந்தராக இருக்க வேண்டும், அல்லது மிகச்சிறந்த கல்வியை பெற்ற அறிவாற்றல் மிக்க அறிஞராக இருக்க வேண்டும். இப்படி பல பின்புலங்களை வைத்துக் கொண்டுதான் அரசியல் உலகத்தில் வேகமாக ஒருவராக உயரத்திற்கு வர முடியும். நான் சொல்லுகிற இந்த எந்த பின்புலமும் இல்லாமல் இந்த தமிழகத்தில் இந்தியாவில் 2 பிரதமர்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்க தலைவராக உயர்ந்து நின்றவர் காமராஜர். அதே போன்றுதான் எந்த பின்புலமும் இல்லாமல் எளிய குடும்பத்தில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் ஒரு மிகச்சாதாரண இடத்தில் பிறந்து இன்றைக்கு ஏறக்குறைய 13 ஆண்டுகள் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராகவும் 10 ஆண்டுகள் இந்த தேசத்தின் பிரதமராகவும் இனி வரப்போகின்ற 5 ஆண்டுகள் இந்த தேசத்தை ஆள இருப்பவராகவும் உள்ள மோடி அவர்களோடு காமராஜரை சேர்த்து பார்க்கிற பொழுது உண்மையில் எனக்கு வியப்பாக இருக்கிறது. காமராஜரை போல எளிய குடும்பத்தில் பிறந்தவர் அவர். காமராஜரை போல கல்லூரி வாசலில் கால் எடுத்து வைக்காதவர் அவர். காமராஜரை போல் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவர் அவர்.
எல்லாவற்றிலும் காமராஜராக இருப்பது மட்டுமல்ல, இந்த புத்தகத்தை படித்த பொழுது எனக்கு நேர்ந்த வியப்பு ஒன்றுதான். காமராஜர் 1940 தொடங்கி அவர் முதல்வராக பொறுப்பேற்கிற 1954ஆம் ஆண்டு வரை 14 ஆண்டு காலம் தமிழ்நாடு காங்கிரசின் கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். ஆக கட்சி பணியில் இணையற்றவராக அவர் இருந்திருக்கிறார். ஆனால் ஆட்சி நிர்வாகத்தில் அவர் அதுவரை இருந்ததில்லை. 14 ஆண்டுகள் கட்சி பணியாற்றிய ஒருவர் திடீரென்று 1954இல் முதலமைச்சராக வந்து உட்கார்ந்தார். கட்சி பணி அவருக்கு சிறப்பாக புரியும், தெரியும். ஆனால் ஆட்சி நிர்வாகம் பற்றி அவருக்கு அரிச்சுவடி கூட தெரியுமா என்ற கேள்வி அன்றைக்கு இருந்தது. இதே இந்து பத்திரிகை அன்று காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது ராஜாஜி இருந்த இடத்தில் காமராஜர் வந்து உட்கார்ந்து ஒரு சிறப்பான ஆட்சியை தருவாரா என்ற ஐயத்தை தலையங்கத்திலேயே தீட்டியது. அதே போன்றுதான் மோடி 1987ஆம் ஆண்டு அவர் RSS அமைப்பிலே இருந்து அன்று ஜனசங்கமாக இருந்து பிறகு பாரதிய ஜனதா கட்சியாக மாறிய அந்த கட்சி பணிக்கு அனுப்பப்படுகிறார். 1971இல் RSS காரராக வந்த மோடி 1987 வரையில் ஏறக்குறைய 16 ஆண்டு காலம் RSS தொண்டராக பணியாற்றி இருக்கிறார். ஒரு மிகச்சிறந்த தொண்டன் தான் ஒரு மிக உயர்ந்த தலைவராக வர முடியும் என்பதற்கு தெற்கில் காமராஜரும் வடக்கில் மோடியும் 2 சிறந்த உதாரணம். எனவே அவர் 87இல் வருகிறார். 1987இல் குஜராத் மாநிலத்தினுடைய அமைப்பு பொதுச் செயலாளராக அவர் பொறுப்பேற்கிறார். மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு பொதுச் செயலாளர். அந்த கட்சியிலேயே பொதுச் செயலாளர்கள் சில பேர் இருக்கலாம். ஆனால் அமைப்பு பொதுச் செயலாளர் என்பவர்தான் தலைமைக்கு ஏறக்குறைய நிகரான பொறுப்பு உள்ளவர். எனவே இவர் குஜராத் மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை பொதுச் செயலாளராக அமைப்பு பொதுச் செயலாளராக பொறுப்பேற்கிறார். 1987 தொடங்கி 1995 வரை இடைப்பட்ட 8 ஆண்டுகளில் அவர் எப்படி களப்பணி ஆற்றியிருக்கிறார் என்பதை இந்த புத்தகம் அவ்வளவு விரிவாக பேசுகிறது. ஒரு மனிதன் அரசியல் களத்திற்கு வருகிற பொழுதே தான் தலைவனாகிவிட வேண்டும் என்கிற தாகத்தோடும் தவிப்போடும் வரலாகாது. தொண்டு செய்ய வேண்டும் என்கிற உள்ளத்தோடு உண்மையான உணர்வோடு வர வேண்டும். அப்படி ஒரு தொண்டராகத்தான் மோடி அவர்கள் RSS தொண்டராக ஏறக்குறைய 16 ஆண்டு காலம் பணியாற்றிவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் மாநில அளவில் ஒரு அமைப்பு பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று 1987 1995 வரை நீங்கள் களப்பணி ஆற்றுகிறார். 8 ஆண்டு காலம் அவர் ஆற்றிய களப்பணியின் விளைவாகத்தான் 1995இல் ஆட்சியை இழந்த காங்கிரஸ் கட்சி இன்று வரை குஜராத்தில் அந்த ஆட்சி நாற்காலியில் அமரவே முடியவில்லை. அதைத்தான் அண்ணாமலை அவர்களும் சொல்லிவிட்டு சென்றார். ஏறக்குறைய ஒரு மாநிலத்தில் 29 ஆண்டுகள் ஒரே கட்சி தொடர்ந்து ஆள்வது என்பது அசாத்தியமானது. 5 ஆண்டுகள் ஆண்டு அடுத்த தேர்தலை சந்திக்கிற பொழுதே ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்ல தொடங்கி விடுவார்கள். அந்த ஆட்சி செய்த தவறுகளுக்கான விலையை இந்த தேர்தலில் அது தரும் என்றுதான் ஆரூடம் கணிப்பார்கள். ஆனால் ஏறக்குறைய நீங்கள் பார்த்தால் 1995 இன்றைக்கு 2024 29 ஆண்டுகளாக அந்த குஜராத்தில் அசைக்க முடியாத அதிகார நாற்காலியில் பிஜேபியின் ஆட்சி நடக்கிறது என்றால் அதற்கு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் மோடி அவர்கள் தான். மோடி அவர்கள் 1995க்கு பிறகு நீங்கள் பார்த்தால் 2001இல் அவர் முதலமைச்சராக
அவர் 2001 முதலமைச்சராக வருகிற வரை கட்சி பணிதான் ஆற்றியிருக்கிறார். ஆட்சி நிர்வாகம் குறித்து அவருக்கு மிக பெரிதாக தெரிய, எப்படி காமராஜர் 14 ஆண்டு காலம் கட்சி பணி ஆற்றிவிட்டு ஆட்சி நிர்வாகத்தை அறியாமலே வந்து உட்கார்ந்து 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை தந்தாரோ, அதே போன்றுதான் கட்சி பணியை தொடர்ந்து பலகாலம் செய்துவிட்டு ஒன்றுமறியாத நிலையில் அதிகார நாற்காலியில் 2001 வந்து அமர்கிறார். அப்படி 2001 அக்டோபர் மாதம் 7ஆம் நாள் குஜராத்தின் முதல்வர் பொறுப்பை அவர் ஏற்கிறார். அங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் இவருக்கு என்ன தெரியும் என்றுதான் நினைக்கிறது. சான்றாக சொல்கிறேன், காமராஜர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு அதிகார வர்க்கம் அவரை கொஞ்சம் ஏளனமாகத்தான் பார்த்தது. அதற்கு ஒரு செய்தியையும் பல காமராஜர் வாழ்க்கை வரலாற்றில் நீங்கள் பார்க்க முடியும். அவர் முதலமைச்சராக இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட திட்டம் குறித்து ஒரு IAS அதிகாரியை வரவழைத்து இதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்கிறார். உடனே அந்த IAS அதிகாரி ஆட்சி நிர்வாகம் குறித்து ஏதும் அறியாமலேயே முதலமைச்சர் நாற்காலியில் வந்துவிட்ட மனிதர் இவர் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு அதற்கு GO ஒத்து வராது என்கிறார். GO ஒத்து வராது என்று சொல்லுகிற பொழுது காமராஜர் கேட்கிறார், GO என்றால் என்ன என்று. அந்த அதிகாரி நினைக்கிறார், GO என்றால் என்ன என்று கூட தெரியாத ஒரு மனிதன் இந்த நாற்காலியில் வந்து அமர்ந்திருப்பது எவ்வளவு பரிதாபகரமானது என்று மனதுக்குள்ளே நினைத்தபடி, GO என்றால் கவர்மெண்ட் ஆர்டர், அரசின் உத்தரவு என்று சொல்கிறார். அப்படியா? நீங்கள் இப்பொழுது ஏதாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்கள் குறிப்பை எழுதி என் கையில் எதற்காக கொண்டு வந்து தருகிறீர்கள்? இல்லை, நீங்கள் கையெழுத்து போட்டால்தான் அது ஆணையாகும். அப்படியா? நான் கையெழுத்து போட்டால் தானே ஆணையாகும். அதற்கு பெயர் தானே அரசு ஆணை. அந்த அரசு ஆணை தானே நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுகிற GO என்கிற கவர்மெண்ட் ஆர்டர். நான் சொன்னதை போய் செய்யுங்கள் என்றார். அன்றுதான் காமராஜர் யார் என்று அதிகார வர்க்கம் புரிந்து கொண்டது. அதே போன்றுதான் நீங்கள் மோடி அவர்களை பார்க்கிற பொழுது எந்த விதமான ஆட்சி நிர்வாகம் குறித்த அனுபவமும் இல்லாமல் கட்சி பணியை மட்டுமே ஆற்றிவிட்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார். இவரால் குஜராத்தில் என்ன வளர்ச்சியை கொண்டு வர முடியும் என்று நினைத்த நிலையில்தான் 13 ஆண்டுகள் அவர் ஆற்றிய பணிகள் ஏராளமானவை. அவற்றையெல்லாம் இந்த புத்தகத்திற்குள்ளே நீங்கள் சென்றால்தான் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை பொறுத்தவரையில் நான் மிகவும் விரும்பி மனம் தோய்ந்து அவருடைய சாதனைகளில் ஒன்றாக பார்ப்பது சமரஸ் கிராம் என்ற ஒன்று. சமரஸ் கிராம் என்கிற திட்டம், நான் காந்தியத்தை படித்தவன். மாநில கல்லூரியில் 1967 நான் காலெடுத்து வைத்த பொழுதே சத்திய சோதனையை கையில் எடுத்தவன். எனவே காந்தியம் குறித்து ஒரு 40-45 ஆண்டுகளாக தொடர்ந்து இடையறாமல் வாசித்துக் கொண்டிருப்பவன். காந்தியம் குறித்த தேடலில் என் வாழ்வை நான் முழுமையாக ஈடுபடுத்தி இருப்பவன். ஆனால் பரவலாக சொல்லுவார்கள், RSS என்பது காந்திய சித்தாந்தத்திற்கு எதிரானது, பாரதிய ஜனதா கட்சி என்பது காந்திய தத்துவத்திற்கு முரணானது. காந்தியம் பேசுகிற தமிழருவி மணிகன் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் பக்கத்திலே போய் நிற்பதும் மோடியினுடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று சொல்வதும் முரண்பட்ட ஒன்று இல்லையா என்று விமர்சிப்பவர்கள் விமர்சிப்பார்கள். ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், எப்படி காமராஜர் கட்சி பணியை ஆற்றிவிட்டு ஆட்சி பணியில் வந்து தன்னுடைய திறமையை நிரூபித்தாரோ அப்படி நிரூபித்தவர் மோடி. எப்படி காமராஜர் அடித்தளத்திலே இருந்து எழுந்து உயரத்திற்கு வந்து நின்றாரோ அதே போன்று அடிநிலையிலே இருந்து படிப்படியாக வளர்ந்து உயரத்திற்கு வந்தவர் மோடி. எப்படி காமராஜர் பின்புலமே இல்லாமல், ஜாதிய பின்புலம் இல்லாமல், வேறெந்த பின்புலமும் இல்லாமல் சாதனையை செய்து முடித்தாரோ அதே போன்று சாதனைகளை நிகழ்த்தியவர் மோடி. இன்னொன்று, கல்வி குறித்து நீங்கள் பார்த்தால் காமராஜ் என்று சொன்னாலே கல்வி ஒன்றுதான் நம் நினைவிற்கு வரும். அதனாலேதான் காமராஜுடைய பிறந்த நாளை கல்வி திருநாளாக நாம் கொண்டாடுகிறோம்.
இன்றைக்கு நீங்கள் மோடியை பார்த்தால் அவர் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த பொழுது குறிப்பாக பெண் கல்விக்கு எந்த அளவுக்கு அவர் தன்னுடைய நேரத்தை சிந்தனையை செலவழித்திருக்கிறார் என்பதை இந்த புத்தகம் அவ்வளவு அற்புதமாக சொல்கிறது. சமீபத்தில் கூட தயாநிதி மாறன் பேசிய ஒரு பேச்சை நான் பார்த்தேன். தயாநிதி மாறன் சொல்கிறார், மோடி பெண்களுக்கு எதிரானவர் என்று. ஆனால் இந்த புத்தகத்தை நான் தயாநிதி மாறனுக்கு பரிந்துரை செய்கிறேன். அன்பு கூர்ந்து இந்த புத்தகத்தை படிக்கட்டும். இந்த புத்தகத்தை மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களும் அவசியம் படிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். காரணம், இது வெறும் அரசியல் பிரச்சார புத்தகம் இல்லை. ஒரு ஆட்சியாளன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் எப்படி ஆட்சியை நடத்த வேண்டும் என்பதை மோடியை பார்த்து இவர்கள் அத்துணை பேருமே கற்றாக வேண்டும் என்பதை இந்த புத்தகம் மிக தெளிவாக சொல்கிறது. மிக மிக தெளிவாக சொல்கிறது. நீங்கள் பெண்களை பார்க்கும் பொழுது, மோடி ஆட்சிக்கு வருகிற பொழுது இந்தியாவிலேயே ஆண் பெண் விகிதாச்சாரத்தை எடுத்தால் ஆண் மக்களை விட பெண் மக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்திருக்கிறது. கல்வியில் பெண் மக்கள் மிகவும் தாழ்ந்த நிலையிலே இருந்திருக்கிறார். இதை மோடி பார்க்கிறார். அந்த இடத்தில் ஒரு இங்கே இருப்பது போல, தமிழ்நாட்டின் தென்பகுதிகளில் இருப்பது போல கருவில் பெண் இருக்கிறாள் என்று தெரிந்தாலே கருவை அழித்து விடுகிற சூழல் இன்று இருப்பதைப் போல அன்றும் குஜராத்தின் சில பகுதிகளில் இருந்ததை மோடி பார்க்கிறார். உடனே அவர் என்ன செய்கிறார், ஒரு பெண் குழந்தை ஒரு கிராமத்தில் பிறந்தால் அந்த கிராமமே கூடி குதூகலத்தோடு கொண்டாடி மகிழ வேண்டும், அதை ஒரு திருவிழாவாக மாற்ற வேண்டும் என்று மோடி திட்டமிடுகிறார். எந்த கிராமத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாலும் அது ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் பிறந்த குழந்தை அல்ல, அந்த கிராமமே ஈண்டெடுத்த ஒரு திருமகள் என்று போற்ற வேண்டும் என்கிற புரிதலை, பெண்ணின் பெருமையை அவர் கொண்டு வந்து சேர்க்கிறார். இங்கே எப்படி ஜெயலலிதா அவர்கள் ஏழைக்கும் பாழைக்கும் அனாதைக்கும் அகதிக்கும் பார்த்து பார்த்து சில நல்லனவற்றை செய்தாரோ, பெண் மக்கள் அத்துணை பேரும் சிறந்த கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக 3 மைல் தூரம் 5 மைல் தூரம் இருக்கக்கூடிய பள்ளிக்கு எப்படி கிராமங்களிலே இருந்து செல்லுவார்கள் என்று சிந்தித்து அவர்களுக்கெல்லாம் இலவசம் என்று சொல்வது கூட சரியல்ல என்று நினைத்து விலையில்லா மிதிவண்டி என்ற ஒன்றை கொடுத்தார். அந்த மிதிவண்டியின் மூலம் வேகமாக சென்று பிள்ளைகள் பள்ளியை சேரக்கூடிய சூழலை உருவாக்கினார். லேப்டாப் என்பது ஒரு ஏழை குடும்பத்தினுடைய மிகப்பெரிய சாத்தியமற்ற கனவு. ஒரு கிராமத்தில் கூரை குடிசையின் கீழே பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை, அந்த குழந்தை கல்வியை கற்கக்கூடிய சூழலில் பள்ளிக்கு செல்வதே பெரிது என்கிற நிலையில் அதற்கு ஒரு லேப்டாப் வாங்கக்கூடிய வாய்ப்பை பெற்றோரால் தர முடியாது. இதையெல்லாம் யோசித்த ஜெயலலிதா எல்லோருக்கும் லேப்டாப்பை கொடுப்பதன் மூலம் ஒரு கல்வியை புரட்சியை உருவாக்கினார். அதே போன்றுதான் மோடி அங்கே இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு பெண் பிள்ளைகள் பள்ளிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவே இலவசமாக மிதிவண்டிகளை கொடுத்திருக்கிறார். அந்த இலவச மிதிவண்டிகளை பெற்றதற்கு பிறகு பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய எண்ணிக்கை கூடியிருக்கிறது. கருவிலேயே சிதைக்கக்கூடிய அந்த காரியத்திலே இருந்து பெண் மக்கள் விடுபடுவதற்காக ஒரு குழந்தை பெண்ணாக பிறந்தாலும் அதை ஒரு கிராம திருவிழாவாக மாற்றக்கூடிய மனோநிலை அவர் உருவாக்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, அதிகாரத்திற்கு பெண் மக்கள் வர வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டிருக்கிறார். கார்கில் போரில் ஒரு மனிதன் வீரமரணம் எய்துகிறார். சுக்பீர் யாதவ் என்று நினைக்கிறேன் அந்த புத்தகத்தில். அந்த யாதவ் இறந்து விடுகிறார். அவருடைய மனைவி சுதா, இந்த சுதா யாதவை தேடி பிடிக்கிறார் மோடி. ஒரு பெண் வீட்டிற்குள்ளேயே முடங்கிவிடக் கூடாது. சமையல் அறைக்கும் பள்ளி அறைக்கும் மட்டும்தான் பெண் என்கிற நிலை இல்லை. எனவே பெண் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும். சமூகம் சார்ந்த, பொருளியல் சார்ந்த, அரசியல் சார்ந்த மாற்றங்களை நோக்கி பெண்ணினம் நடைபோட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மோடி அந்த பெண்ணோடு தொடர்பு கொண்டு நீங்கள் தான் வேட்பாளராக பொது தேர்தல் நிற்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த பெண் மறுக்கிறார். அந்த சுதா யாதவ் என்பவர் மறுக்கிறார். மறுத்த பெண்ணை வற்புறுத்தி நிற்க வைத்து அந்த பெண்ணை வெற்றி பெறச் செய்து அதிகாரத்தை நோக்கி கொண்டு வந்து சேர்த்த புரட்சியாளனாகத்தான் மோடி இருக்கிறார்.
இப்படி அங்கிருந்து இங்கு வரை நீங்கள் பெண் மக்களுக்காக அவர் ஆற்றி இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் ஒரு பக்கம் பார்க்கிற பொழுது வியப்பாக இருக்கிறது நமக்கு. அதே போன்றுதான் எனக்கு கவர்ந்தது. நான் அந்த புத்தகத்தில் ஒரு தேர்வுக்கு படிப்பதை போல படித்து குறிப்பு எடுத்தேன். நான் பொதுவாக குறிப்புகள் எடுத்து பேசுகிற வழக்கம் கிடையாது. 3 மணி நேரம் பேசினாலும் நானாக பேசிக்கொண்டே இருப்பேன். ஆனால் இந்த புத்தகம் என்னை அவ்வளவு கடுமையாக பாதிக்கும். மோடி என்கிற மனிதனை புகழ்பவர்கள் ஒரு பக்கம் என்றால், காரணமில்லாமலேயே மோடி என்கிற மனிதனை வெறுப்பவர்கள் இன்னொரு பக்கமாக இருக்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் மோடிக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுவதையே தங்கள் வேலையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறதே, அது குறித்து உண்மையில் நான் கவலைப்படுகிறேன். விருப்பு வெறுப்பு இல்லாமல் தான் நீங்கள் பிரச்சனைகளை அணுக வேண்டும். அதனாலே தான் நீங்கள் இந்த புத்தகத்துடைய பெருமை, அது இந்த ஸ்லாண்டிங்காக எழுதுவது, பயாஸ்டாக எழுதுவது என்று சொல்லுவார்கள். சார்பு தன்மையோடு தான் பேனா பிடித்து இன்றைக்கு யாரும் எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள். எந்த சார்பு தன்மையும் இல்லாமல் மோடி என்கிற ஒரு மனிதன் இந்த தேசத்திற்கு என்ன செய்திருக்கிறார், விழுந்து கிடந்த பாரதிய ஜனதா கட்சியை எப்படி எழுச்சி மிக்க பேரியக்கமாக மாற்றி இருக்கிறார் என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். அதில் 13 ஆண்டுகள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் ஆற்றிய சாதனைகள், காரணம் 10 ஆண்டு காலம் பிரதமராக இருந்து அவர் ஆற்றிய பல்வேறு சாதனைகளை நாடு அறிந்து வைத்திருக்கிறது நன்றாக. ஆனால் இவற்றை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த 3-4 செய்திகளை மட்டும் உங்களிடம் நிச்சயம் சேர்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இதில் தான் எனக்கு மோடியினுடைய பெருமையும் மோடியினுடைய சிறப்பும் தெளிவாக தெரிகிறது. இது மிக முக்கியமானது. சமரஸ் கிராம், இது சாதாரண ஒன்று அல்ல. இதுதான் காந்தியம். காந்தியத்துக்கும் RSSக்கும் என்ன தொடர்பு? காந்தியை சுட்டுக் கொன்ற கோட்சே RSS சார்ந்தவன். அந்த கோட்சே கும்பலுக்கு பக்கத்தில் தமிழறிஞன் போய் நிற்கலாமா என்று ஒரு கூட்டம் கேட்கிறதே, அந்த கூட்டத்திற்கு இந்த இடத்தில் இந்த புத்தகத்தின் வாயிலாக நான் பதில் சொல்கிறேன். சமரஸ் கிராம் என்றால் என்ன? கருத்தொற்றுமை உள்ள கிராமம். மகாத்மா காந்தி திரும்ப திரும்ப சொன்னார், இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது என்றார். மகாத்மா காந்தியினுடைய சிந்தனையும் தத்துவமே ஒன்றுதான், டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். அதிகார பரவல் தான் இருக்க வேண்டுமே தவிர அதிகார குவியல் இருக்கலாகாது. ஒவ்வொரு கிராமமும் ஒரு கிராம குடியரசாக இருக்க வேண்டும். அந்த கிராமத்தினுடைய மக்கள் அந்த கிராமத்தினுடைய முன்னேற்றத்திற்கான அடிப்படை தேவைகளை அவர்கள் முதலில் திட்டமிட வேண்டும். திட்டமிட்டு அவர்களாகவே தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். கன்னியாகுமரியின் ஓரத்திலே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் எது வேண்டும் என்பதை டெல்லியிலே இருப்பவர்கள் தீர்மானிக்கலாகாது. அந்த கிராமத்தின் தேவையை அந்த கிராம மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அதற்கு காந்தி சொன்னது, ஊராட்சி தேர்தல்களில் அரசியலே கூடாது என்றார். லோக்கல் பாடி எலெக்ஷன், ஊராட்சி தேர்தல்களில் அரசியல் கூடாது. ஏன்? ஒரு கிராமத்திற்குள்ளே கிராம ஊராட்சி தலைவர் தேர்தல் நடக்கிற பொழுதே அங்கே ஜாதி வந்து நிற்கும், அங்கே மதம் வந்து நிற்கும், அங்கே பணம் வந்து நிற்கும். இப்படி பல்வேறு சக்திகள் அந்த ஒரு கிராமத்தையே சின்னாபின்னமாக்கி சிதைத்துவிடும். கிராமத்தின் ஒற்றுமை முதலில் பலிபீடத்திலே கொண்டு போய் நிறுத்தப்படும். அதனால் கிராமம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்தியாவில் 6 லட்சம் கிராமங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு கிராமமும் கருத்தொற்றுமையின் அடிப்படையிலேயே காரியங்களை செய்வதென்றால் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே கருத்தொற்றுமையை தவிர வேற்றுமையை பார்க்க முடியாது. இதை குஜராத்தில் மோடி சாதிக்கிறார். சமரஸ் கிராம், சமரஸ் கிராம் என்றால் வேறொன்றுமில்லை, கருத்தொற்றுமை உள்ள கிராமம். இந்த தேசத்தின் 2வது விடுதலை போராட்டத்தை முன்னின்று நடத்திய 2வது மகாத்மா என்று என்னை போன்றவர்கள் நெஞ்சில் வைத்து போற்றுகின்ற ஜெயபிரகாஷ் நாராயண், நீங்கள் JP போன்றவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் என் இளம் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் படிப்பது கிடையாது. JP போன்ற ஒரு மனிதனை பற்றி பேசினாலே நான் தன்வயம் இழந்து பேசுவேன். இவர்களை பற்றியெல்லாம் நான் ஏராளமாக பேசியிருக்கிறேன். இந்த தேசத்திற்கு தங்களை முற்றாக அர்ப்பணித்துக் கொண்ட மகத்தான மனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றை இன்றைய இளைய தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தாகத்திலும் தவிப்பிலும் நான் 12 மாபெரும் தலைவருடைய வாழ்க்கை வரலாறு முழுவதையும் பேசியிருக்கிறேன். அது யூடியூபில் இருக்கிறது, நீங்கள் பார்த்தால்
காந்தியை பற்றி, நேதாஜியை பற்றி, ஜெயபிரகாஷ் நாராயணை பற்றி, காமராஜரை பற்றி, ஜீவாவை பற்றி எல்லாம் பேசி இருக்கிறேன். அதில் உள்ளே நீங்கள் சென்று பார்த்தால் அதிகபட்சம் 1 லட்சம் பேர் பார்த்திருப்பார். ஆனால் காவாலா காவாலா என்ற ஒரு பாட்டு வருகிறது. அந்த படம் காவாலா காவாலா வெளிவந்த ஒரே நாளில் 1 கோடிக்கு மேற்பட்டவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்றால் நான் பாரதியை நினைத்து பார்க்கிறேன். விதியே விதியே தமிழை சாதியை என் செய்ய நினைத்தாய் என குறையாயோ. எங்கே போகிறது இந்த இனம்? எங்கே விழுந்து கிடக்கிறது உங்கள் ரசனை? இன்றைய இளைய தலைமுறை எந்த அளவுக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது? சீரழிப்பவர்கள் யார் யார்? இவற்றையெல்லாம் யோசிக்க யோசிக்க இருதயமே ரணப்பட்டு விடுகிறது. அந்த ஜெயபிரகாஷ் நாராயணனை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் பேசியது யூடியூபில் இருக்கிறது. இணையற்ற மனிதன். காந்தி பாரிஸ்டர் பட்டம் பெறுவதற்கு லண்டனுக்குத்தான் போனார். நேரு பாரிஸ்டர் பட்டம் பெறுவதற்கு லண்டனுக்குத்தான் போனார். ஆனால் ஜேபி தன்னுடைய உயர்கல்வியை பெறுவதற்கு லண்டனுக்கு போகவில்லை, அமெரிக்காவுக்கு போனார். ஏன் என்று கேட்டால், என் மண்ணை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த நாட்டின் தலைநகரத்தில் நான் சென்று கல்வி கற்க விரும்பவில்லை. அதனால் அந்த இங்கிலாந்து மண்ணில் நான் காலெடுத்து வைக்க விரும்பவில்லை என்று அமெரிக்கா சென்று படித்த மனிதன் அவர். அந்த ஜேபியினுடைய நூற்றாண்டு நடந்தது. நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நம்முடைய மோடி இந்த சாதனையை செய்கிறார். அந்த சாதனை தான் சமரஸ் கிராம். இந்த சமரசம் என்றாலே என்ன? இணக்கம். அங்கே பிளவு இல்லை, பகை இல்லை, வேதம் இல்லை, பூசல் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. கருத்தொற்றுமையை உருவாக்கி ஒவ்வொரு ஊராட்சியிலும் நீங்கள் தலைவரும் நிர்வாகிகளும் தேர்ந்தெடுக்கப்படுகிற பொழுது அங்கே ஜாதி குறுக்கே வராது, மதம் குறுக்கே வராது, பணம் குறுக்கே வராது. இவை அனைத்தையும் மீறி கிராம மக்கள் ஒன்றாக இணைவார். கிராம மக்கள் ஒன்றாக இணைந்து கிராமத்தின் தேவைகளை அவர்களே புரிந்து அவற்றை தங்களுக்கு தாங்களே நிறைவேற்றிக் கொள்வதற்கான திட்டம்தான் இந்த சமரஸ் கிராம். சரி, இந்த சமரஸ் கிராமை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னதோடு மூடி நிற்கவில்லை. குஜராத் மாநிலத்தில் உள்ள எந்தெந்த கிராமம் இந்த கருத்தொற்றுமையின் அடிப்படையில் தேர்தலே இல்லாமல் நிர்வாகிகளை கொண்டு வருகிறதோ அவற்றிற்கு அரசு நிதி உதவி தரும், மானியம் தரும் என்று ஊக்குவித்தார். இது இந்தியா முழுவதும் பின்பற்றப்பட வேண்டிய மிகப்பெரிய காந்திய கனவு. காந்தியத்தின் விரோதி என்று பேசப்படுகிற மோடி தான் இந்த காந்திய கனவை தன்னுடைய ஆட்சி காலத்தில் குஜராத்திலே கொண்டு வந்து சேர்த்தார். இன்னொன்று நீங்கள் பார்க்க வேண்டும், பஞ்ச கிராம மித்ரா யோஜனா. இவற்றையெல்லாம் நம்முடைய மாண்புமிகு ஸ்டாலினுக்கு நான் பரிந்துரை செய்கிறேன். நம்முடைய முதல்வர் இருக்கிறாரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டம் மக்களை நோக்கி, அப்புறம் முதல்வர் பல்வேறு திட்டங்கள். ஒரு திட்டத்தை நான் புரிந்து கொள்வதற்குள்ளாக இன்னொரு திட்டம், அந்த திட்டம் என்ன என்று அறிந்து கொள்வதற்கு முன்னாக இன்னொரு திட்டம். அப்படி என்றால் இவர் அறிவிக்கிற எந்த திட்டம் எவனுக்கு போய் சேர்ந்தது, எவன் எந்த நன்மையை அடைந்தான், அதனால் என்ன பயன் கிடைத்தது என்று எவனுக்குமே தெரியாது. ஒவ்வொரு திட்டமாக நீங்கள் அறிவிக்கிறீர்கள். இது போன்ற திட்டங்களை நீங்கள் அந்த புத்தகத்தை படித்துவிட்டு அறிவியுங்களே. மக்கள் நலனில் நாட்டம் இருந்தா இது மோடியின் மூளையிலே உதித்த ஒரு அற்புதமான திட்டம். பாருங்கள், பஞ்ச கிராம மித்ரா யோஜனா என்றால் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் 5 பேர் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். பஞ்ச கிராம மித்ரா, நண்பர்கள், பகையே கிடையாது. மோடி எப்பொழுது பேசினாலும் அந்த 5 கோடி குஜராத்தியர்களுக்கான அரசு என்று நான் சொல்வாரே தவிர இந்துக்களுக்கான அரசு என்று ஒரு நாளும் சொன்னதில்லை. மோடி தன்னுடைய வாழ்நாளில் ஒரு வார்த்தையை கூட ஒரு இஸ்லாமியருக்கு எதிராகவோ ஒரு கிறிஸ்துவருக்கு எதிராகவோ உதிர்த்ததே கிடையாது. ஆனால் திட்டமிட்டே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரானவர் மோடி என்று ஒரு பிரச்சாரத்தை இங்கே வலிமையாக பரப்ப முயல்கிறார்கள். அவர் சொன்னதெல்லாம் குஜராத்தை ஆளுகிற பொழுது 5 கோடி குஜராத்தியர்களுக்குமான வளர்ச்சி, 5 கோடி குஜராத்தியர்களுக்கான முன்னேற்றம் என்று 5 கோடி மக்களுக்காக பேசினார். இந்த தேசத்தின் பிரதமரான பிறகு
140 கோடி மக்களுக்குமான வளர்ச்சி, 140 கோடி மக்களுக்குமான திட்டம் என்று அனைவருக்குமான திட்டத்தையும் வளர்ச்சியையும் தான் அவர் பேசுகிறார். இதில் நீங்கள் 5 திட்டங்களை பாருங்கள். வியந்து போய்தான் உங்களிடம் நான் இதை பதிவு செய்கிறேன். அதற்கு பெயர் பஞ்ச கிராம மித்ரா யோஜனா என்றால் ஒவ்வொரு கிராமத்திலும் 5 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். அந்த 5 உறுப்பினர்கள் ஒருவர் வேளாண்மை விவசாயி, இன்னொருவர் கல்வி, 3வது மனிதர் சுகாதாரம், 4வது மனிதர் வளர்ச்சி, 5வது மனிதர் சமூக நலத்திட்டங்கள். ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள மக்களில் 5 பேரை தேர்ந்தெடுப்பது, 5 பேரும் இளைஞர்களாக இருப்பது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இளைஞர்களை கொண்டு வருகிறார். 5 பேர் இளைஞர்களை தேர்ந்தெடுப்பது அந்த கிராமத்தில். ஒருவர் கல்வி குறித்து, ஒருவர் விவசாயம் குறித்து, ஒருவர் ஆரோக்கியம் குறித்து, ஒருவர் வளர்ச்சி குறித்து, ஒருவர் அந்த கிராமத்திற்கு வேண்டிய சமூக நல திட்டங்கள் குறித்து சிந்திக்க வேண்டும். அவற்றை அதிகார வர்க்கத்திடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதிகார வர்க்கமும் இந்த 5 பேர் கொண்ட அமைப்பும் சேர்ந்து சிந்தித்து அதற்கான திட்டங்களை தீட்டி அந்த திட்டங்களை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுதான் இந்த பஞ்ச கிராம மித்ரா யோஜனா. இப்படி இந்த தமிழ்நாட்டில் எங்காவது உண்டா? தமிழ்நாட்டில் எந்த ஒரு கிராமத்திலாவது இருக்கக்கூடிய மக்களில் ஒரு 5 இளைஞர்களை தேடி பிடித்து அந்த 5 இளைஞர்களை, தம்பி நீ கல்வியை கவனி, நீ விவசாயத்தை கவனி, நீ மருத்துவத்தை கவனி, நீ வளர்ச்சியை கவனி, நீ சமூக நலத்தை கவனி என்று சொல்லி பயிற்சி கொடுத்திருக்கிறீர்களா? இல்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? தம்பி ஒவ்வொரு இடத்திலும் பூத் கமிட்டி அமையுங்கள். அந்த பூத் கமிட்டியில் 30 பேர் இருங்கள். அந்த 30 பேர் இருந்து அத்தனை குடும்பங்களிலும் இருக்கிற வாக்காளர்கள் நம்முடைய கட்சிக்கு வாக்களிப்பதற்காக கொண்டு வருகிற வேலையை பாருங்கள். இதுதானே தமிழ்நாட்டில் நடக்கிறது. இன்றைக்கு இளைஞர்கள் இதற்குத்தானே பயன்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் 13 முறை முதலமைச்சராக வந்த மோடி ஒரு நாளும் இந்த வேலை செய்யவில்லை. ஒவ்வொரு கிராமத்திலும் 5 அறிவார்ந்த பொறுப்புணர்வு உள்ள இளைஞர்களை இருக்கிறார். அப்படி என்றால் இளைஞனாக இருக்கிற பொழுதே சமூகம் சார்ந்த பொறுப்புணர்வு வருகிறது, திட்டமிடுவதற்கான அறிவு வருகிறது, அதிகார வர்க்கத்தோடு இணைந்து எப்படி செயற்படுவது என்கிற தெளிவு வருகிறது. இவை அனைத்தையும் கொண்டு வந்து சேர்த்த மனிதன் தான் மோடி. பஞ்ச கிராம மித்ரா யோஜனா. இன்னொன்று நீங்கள் பார்த்தால் லோக் கல்யாண் மேளா. மிக முக்கியமானது. இங்கேயும் இது போல நடத்துகிறார்கள் நலத்திட்டங்களை எல்லாம். தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஏழைகளுக்கு புடவை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, முதலமைச்சர் வந்து கொடுக்க வேண்டும். புரிகிறதா? விதவைகளுக்கு தையல் மிஷன் தருவதாக இருந்தாலும் சரி, முதலமைச்சர் வந்து தர வேண்டும். கட்டி முடிக்கப்பட்ட பாலம் 6 மாதமாக காத்து கிடந்தாலும் சரி, முதலமைச்சர் வந்து திறக்க வேண்டும். எல்லாம் முதலமைச்சர், அமைச்சர்கள், அவ்வளவுதான். ஆனால் மோடி காலத்தில் லோக் கல்யாண் மேளா. அது என்னவென்று நான் பார்த்தேன். மக்களுக்கான உதவி, மக்களுக்கான மானியம், மக்களுக்கான நலத்திட்டம் ஆகியவை அனைத்தும் மாநிலம் முழுவதும் அதிகாரிகள் மக்களுக்கு வரவழைத்து அவர்களுக்கு அதிகாரிகள் மூலமாகத்தான் அனைத்தும் தரப்பட்டிருக்கின்றன. எந்த இடத்திலும் மோடி முகம் காட்டவில்லை. முதலமைச்சர் வந்துதான் மேளா நடத்த வேண்டும் என்று இல்லை. முழுக்க முழுக்க அதிகாரிகளை முன்னிலைப்படுத்துகிறார். அதிகாரிகளின் மூலமாக அந்த திட்டங்கள் போய் சேர வேண்டும் என்று சிந்தித்ததுடைய விளைவுதான் இந்த லோக் கல்யாண் மேளா. இதை விட மிக அற்புதமான ஒன்று, இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்கள் சிந்திக்க வேண்டும். பயிற்சி முகாம்கள் நடத்தியது. 13 ஆண்டு காலம் மோடி நடத்திய அந்த பயிற்சி முகாம்கள் மிக முக்கியமானவை. என்ன தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய சாதாரண குடிமக்களுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் ஏதாவது ஒரு தொடர்பு உண்டா? நமக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அது ஒரு உலகம். அதிகாரிகள் என்றால் as if they were sitting on the ivory tower, அப்படியே உச்சமான இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை போல ஒரு பாவனை உள்ளவர்கள் அவர்கள். எளிதாக சாதாரண மனிதர்கள் சென்று பார்த்துவிட முடியாது. மோடி செய்த புரட்சி என்ன தெரியுமா?
ஒவ்வொரு பகுதியில் வளர்ச்சியை நோக்கி செல்வதற்காக முதலில் அதிகாரிகளுக்கு பயிற்சி முகாம் நடத்துகிறார். இவருக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று அதிகாரிகள் நினைத்தார்கள். ஆனால் இவர் வந்து சேர்ந்த உடனே விரைவாக அனைத்து நிர்வாகத் திறனையும் பெற்றார். எப்படி இன்றைய இணையதளத்தை பயன்படுத்துவது, பேஸ்புக்கை பயன்படுத்துவது, இன்ஸ்டாகிராமில் என்னென்னமோ நீங்கள் சோசியல் மீடியாவில் சொல்கிறீர்களே, அவை அனைத்திலும் முதன்மை மிக்க மனிதனாக தேர்ந்தெடுப்பவர் தான் நம்முடைய மோடி அவர்கள். இதை வைத்துக் கொண்டு அதிகார வர்க்கத்திற்கு அவர் பயிற்சி கொடுக்கிறார். பிறகு அதிகாரிகளோடு பயிற்சியை நிறுத்திவிடாமல் அந்த குஜராத் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பயிற்சி முகாம் எப்படி நடக்கிறது தெரியுமா? நீங்கள் இங்கே இருந்து கொண்டு பார்த்தால் கனவாகத்தான் இருக்கும். இந்த கனவு நனவாகுமா என்று நான் நினைக்கிறேன். ஒன்றுமில்லை, இந்த இடத்தில் போய் நாம் பயிற்சி முகாம் நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்தால் அதிகாரிகள், சாதாரண கீழ்நிலை அரசு ஊழியர்கள், அதற்கு பிறகு அந்த இடத்தை சார்ந்த பொதுமக்கள், இவர்கள் அத்தனை பேரும் ஒரே பேருந்தில் ஒன்றாக செல்ல வேண்டும். பேருந்து என்றால் கூட சில பேருக்கு தெரியாது, ஏனென்றால் அவ்வளவு தூரம் தமிழ் கீழே கிடக்கிறது. ஒரே பஸ்ஸில் செல்ல வேண்டும். மேல்நிலை அதிகாரியாக இருந்தாலும் சரி, கீழ்நிலை அலுவலராக இருந்தாலும் சரி, நான் IAS ஆபீசர், நீ ஒரு சாதாரண பியூன், நீ 4th கிரேட் எம்ப்ளாய், நீயும் நான் ஒன்று இல்லை என்ற கணக்கையே மோடி தவிர்த்தார். அதிகாரியிலிருந்து அரசின் கீழ்நிலை ஊழியன் வரை ஒரு இடத்தில் பயிற்சி முகாம் நடக்க வேண்டும் என்றால் ஒரே பஸ்ஸில் ஏறி செல்ல வேண்டும். சென்று ஒன்றாக உட்கார்ந்து பேச வேண்டும். ஒரு மிகச் சாதாரண கீழ்நிலையில் இருக்கின்ற 4ஆம் நிலையிலே இருக்கின்ற அரசு ஊழியர் உயர்நிலையில் இருக்கின்ற அதிகாரிக்கு அவர் ஆலோசனைகளை வழங்கலாம். இப்படி அந்தந்த இடத்தில் அதிகார வர்க்கம் ஒன்றாக சேர்ந்து நேரடியாக நிலைமைகளை பார்த்து திட்டமிட்டு அந்த திட்டங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்துகிற செயலை அவர் உருவாக்கினார். இன்றைக்கு மின்சாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய மின்துறை ஊழல் மலிந்த துறையாக மாறி விழுந்து கிடக்கிறது. கோடி கோடியாக கடன் சுமையிலே தள்ளாடுகிறது. மோடி ஆட்சி பொறுப்பு வந்த பொழுது குஜராத்திலும் அதுதான் நிலைமை. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் குஜராத்தில் தரப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில். ஆனால் மோடி வருகிறார். இங்கே நடக்குமா? நினைந்து பாருங்கள். விவசாயிகள் மோடியை போய் பார்க்கிறார்கள். 4 மணி நேரமாவது இடைவிடாமல் எங்களுக்கு தொடர்ந்து மின்சாரம் கிடைத்தால்தான் நாங்கள் வேளாண்மையில் சாதனை செய்ய முடியும், எங்களுக்கு முதலமைச்சராகிய நீங்கள் உதவ வேண்டும் என்கிறார். உடனே மோடி சொல்கிறார், அவ்வளவுதானே, 4 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நீர்ப்பாசன வசதிக்காக தடையின்றி மின்சாரம் வழங்கப்படும். ஆனால் அந்த மின்சாரத்திற்கு விலை நிர்ணயிக்கப்படும். அந்த விலையை நீங்கள் கொடுக்க ஒத்துக்கொண்டால் நான் 4 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மின்சாரத்தை தடையின்றி தருவேன் என்றார். விவசாயிகள் ஏற்றுக்கொண்டார். அதற்கு குறிப்பு இருக்கிறது. ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அதுக்குள்ளே போட்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட அளவு நிலப்பரப்பில் விவசாயி தன்னுடைய விவசாயத்தை செய்கிற பொழுது 4 மணி நேரம் தடையின்றி கிடைக்கக்கூடிய மின்சாரத்தினால் அவன் பெறக்கூடிய பயன் என்ன என்பதையெல்லாம் பார்க்கும். இலவச மின்சாரத்தை நிறுத்துகிறார். அவருக்கு முன்பு மின்சாரம் ஒரே மாதிரி, குடியிருப்போருக்கும் அதே கட்டணம், தொழில்துறைக்கும் அதே கட்டணம், விவசாயிகளுக்கு கட்டணமே கிடையாது என்று இருந்த நிலையை மாற்றி 24 மணி நேரமும் சாதாரண குடிமக்களுக்கு தடையின்றி மின்சாரம். அவர்களுக்கென்று ஒரு மின்சாரத்துக்கு ஒரு யூனிட்டுக்கு ஒரு விலை. தொழில்துறைக்கு தடையின்றி மின்சாரம், உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு தனியாக ஒரு விலை. விவசாயிகளுக்கு அன்றாடம் 4 மணி நேரம் தடையின்றி மின்சாரம், உங்களுக்கு ஒரு விலை என்று வைத்ததன் விளைவு மோடியின் ஆட்சியிலேதான் நட்டத்தில் சுருண்டு கிடந்த மின்சாரத்துறை லாபத்தை நோக்கி வீறு கொண்டு எழுந்த வரலாற்றை உருவாக்கியது. இப்படியெல்லாம் பேசலாம். நிறைய நேரம் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு பேசுவது ரொம்ப தவறானது என்று நினைப்பவன் தான். அதனால் இதோடு முடிக்கிறேன். ஒன்றே ஒன்று, நீங்கள் மோடியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏதோ உங்கள் ஒரு கட்சி நலனுக்காக என்று தயவு செய்து கருதாது. நான் பாஜக அல்ல. அதுதான் அண்ணாமலை பேசுகிற போது சொன்ன, நான் பாஜக அல்ல. பாஜகவில் உள்ள 100 விழுக்காடு கருத்துக்களோடு உடன்பட்டு போகிறவனும் அல்ல நான்.
ஆனால் இந்த தேசத்தை நேசிப்பவன், இந்த தேசத்தை நேசிக்கிற நெஞ்சம் உடையவனாக இருக்கிற ஒவ்வொருவனும் மீண்டும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 3வது முறை மோடி ஆட்சிக்கட்டிலில் அமர வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். மோடி என்கிற தனிநபருடைய பிம்பத்தை பார்த்து நாம் காதலிக்கவில்லை. அந்த மோடி வருவதனால் என்னென்ன திட்டங்கள் வரும். இங்கே நீங்கள் வறுமையே வெளியே போ என்று சொன்னார் இந்திரா காந்தி, கரீபி ஹட்டாவோ என்று. ஒரு வெற்று கோஷத்தை கொடுத்து வாக்காளர்களை ஏமாற்ற முடியுமா? முடியும். ஒரு ரூபாய்க்கு 3 படி அரிசி என்று வெற்று கோஷத்தை கொடுத்து ஆட்சியையே மாற்றி காங்கிரஸை புறம் தள்ளிவிட்டு திமுகவில் உட்காரவில்லையா? முடியும். வெற்று கோஷங்களாலே அரசியல் மாற்றம் நிகழும், அதிகார மாற்றம் நிகழும். அதனால் என்ன பயன் விளையும் அதை யோசிக்க வேண்டும். நீங்கள் மோடி முதலமைச்சராக உட்காருகிறார், பொருளாதார துறையில் தாழ்ந்து கிடக்கிறது. மோடி உடனே என்ன செய்ய? 2001 உட்காருகிறார். உடனடியாக அவர்தான் இந்தியாவிலேயே முதலில் முதலீட்டு மாநாடு நடத்தியவர். அத்தனை தொழில் முனைவோரையும் திரட்டி முதலீட்டு